இதுதான் DJIயோட வயர்லெஸ் மைக்ரோஃபோன் சிஸ்டம். ஸோ DJI பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட்டு மைக்ரோஃபோன் சிஸ்டம், வயர்லெஸ் மைக்ரோஃபோன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு முன்னாடி லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இது. பட் இப்போ தான் இந்தியாவில் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த மைக்கு. நான் ரிலீஸ் ஆன புதுசுலேயே வந்து இதை வாங்குறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணேன், எங்கேயுமே கிடைக்கல. ஸோ இப்போ வந்து நான் இதை வாங்கியிருக்கேன். ஸோ இதை வந்து அன்பாக்சிங் அப்புறம் வந்து ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி பார்த்துலாம் என்னென்ன இருக்குது ஃபீச்சர்ஸ் அப்படின்றது எல்லாமே. ஸோ இதை வந்து நான் என்னோட ஓன் மணியில் தான் வாங்கினேன். ரிவ்யூ யூனிட்டோ இல்லை வந்து யாரோ வந்து ஸ்பான்சர்டு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ நான் இதை எங்கே வாங்கினேன், எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்ன இருந்ததுன்னு பார்த்தோம்னா, ஒரு DJIயோட ஒயிட் பாக்ஸு மீடியமாக இருந்தது. ஸோ ஓப்பன் பண்ண உடனே மேலே ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருந்தது. ஒயிட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த விண்ட் மஃப்பு, அப்புறமா வந்து USB சார்ஜிங் கேபிள், அப்புறமா 3.5mm ஜாக்கு, இந்த ஒரு சுருக்கு பையில் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சுருக்கு பை அப்புறமா இந்த 3.5mm ஜாக் பற்றி நான் வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து சொல்கிறேன் டீட்டெயிலாக. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸோட ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் எப்படி வருமோ அதே மாதிரி இந்த டிரான்ஸ்மிட்டர் ரிசீவரை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓப்பன் பண்ண உடனே மேக்னெட் மூலமாக அது வந்து டிடெக்ட் பண்ணுது, அதாவது ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கீழே 4 லைட் எரியுது, 100% சார்ஜ். ஸோ டிரான்ஸ்மிட்டரை பொறுத்த வரைக்கும் வந்து இன்பில்ட்டாக மைக்கும் இருக்குது. ரெக்கார்டிங் டைம்னு பார்த்தோம் அப்படின்னா 14 ஹவர்ஸுங்க. இன்பில்ட்டாக 8GB மெமரி கார்டு ஒரு டிரான்ஸ்மிட்டர்லையுமே இருக்குது. 2 டிரான்ஸ்மிட்டர், ஒரு டிரான்ஸ்மிட்டரில் 8GB மெமரி இருக்குது, இன்னொரு டிரான்ஸ்மிட்டர்ல 8GB மெமரி இருக்கு. ஸோ 14 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. 14 ஹவர்ஸ்க்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பழைய ரெக்கார்டிங் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஓவர் ரைட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மெமரி கார்டை ரிமூவ் பண்ண முடியாது, பேட்டரியுமே ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அதனாலேயே வந்து இதுக்கு வந்து சார்ஜிங் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபுல் சார்ஜில் ஒரு டிரான்ஸ்மிட்டர் வந்து 5.5 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ரிசீவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் சார்ஜில் 5 ஹவர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ சார்ஜிங் கேஸ் வச்சிருந்தோம் அப்படின்னா 3 வாட்டி வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ண முடியும், 15 மணி நேரம் வரைக்குமே நமக்கு கிடைக்கும். ஸோ சார்ஜிங் கேஸில் தான் இதை வந்து சார்ஜ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம டிரான்ஸ்மிட்டரில் டைப் சி கொடுத்துருக்காங்க, ரிசீவர்லையுமே டைப் சி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. லேப்டாப் இல்லை வந்து பவர் பேங்க்லையுமே வந்து நம்ம சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த பாக்ஸில் இருந்தது. ஸோ டிரான்ஸ்மிட்டரில் இருக்க பட்டனை பற்றி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியோண்டு சைஸில் தான் இருக்குது, நல்லா வெயிட்டும் கம்மி தான். ஸோ மேலே பார்த்தோம் அப்படின்னா வந்து விண்ட் ஸ்க்ரீன் கொடுக்கறதுக்கு, அதாவது இந்த விண்ட் ஸ்க்ரீன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, விண்டு நேரத்தில் அவுட்டோர்ஸில் பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா இது போட்டு நம்ம பேசும்பொழுது அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸில் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ நம்மளோட ஆடியோ மட்டும் வந்து கிளியராக வந்து கேப்சர் பண்ணும். ஸோ அதுக்காக ஒரு அடாப்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் வந்து ஒரு 3.5mm ஜாக்கு. ஸோ நம்ம வந்து லேவ் மைக் யூஸ் பண்ணுறோம், குட்டியோன்ற கருப்பு கலர் மைக் இருக்கும். நான் வந்து இந்த மைக்குக்கு முன்னாடி வயர்டு மைக் தான் வச்சுருந்தேன், போயா மைக்கு. ஸோ அதில் வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருந்தது, அதுவுமே கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி மைக்குமே வந்து இதில் நான் செட் பண்ணி அப்படியே பேச முடியும். ஸோ 2 கலரில் வந்து LED இருக்கும், க்ரீன் இருக்கும், இன்னொன்று வந்து ரெட் கலரில் ஒரு லைட் இருக்கும். க்ரீன் வந்து விட்டு விட்டு எரிஞ்சுது அப்படின்னா வந்து கனெக்ட் ஆகலை, அதாவது ரிசீவரோட கனெக்ட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ க்ரீன் லைட் வந்து டார்க்காக எரியுது அப்படின்னா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதில் ரெட் கலர்லையுமே வந்து லைட் எரியுது அப்படின்னா வந்து சேஃப்டி ரெக்கார்டிங் சொல்லுவாங்க. ஒரு முக்கியமான பர்சன் இன்டர்வியூ எடுக்கிறீங்க, இல்லைனா வந்து ஒரு முக்கியமான வீடியோ எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ நான் பேசுகிறது வந்து ஒயர்லெஸ்ஸாக வந்து கேமராவுக்கு போகும். அந்த ரிசீவர் இருக்கிறனால நான் பேசுகிறத அந்த ரிசீவர் எடுத்து கேமராவோட வீடியோ கூட ஆடியோவை சிங்க் பண்ணிடும். இன்கேஸ் ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நடுவில் டிரான்ஸ்மிஷனில் ஏதோ சிக்னல் இன்டர்ஃபரன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஆடியோ லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம சைடில் இருக்க ரெக்கார்டிங் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணோம்னா இன்டர்னலாக இதுக்குள்ளேயுமே வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் சேஃப்டிக்கு. இன்கேஸ் வந்து அந்த வயர்லெஸ்ஸாக நம்ம பேசுகிற ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு, இல்லை கரப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த டிரான்ஸ்மிட்டர் சேவ் ஆகிருக்க ஆடியோ ஃபைலை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக அந்த பட்டன் கொடுத்துருக்காங்க, அந்த லைட்டுமே இண்டிகேட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே வந்து வைப்ரேட்டிங் மோட்டர் இருக்கிறதுனால நம்ம ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, அந்த மாதிரி பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டான அந்த டைம் ஜோனில் வந்து வைப்ரேஷன் வந்து அடிக்கும். 2 செகண்ட் ப்ரெஸ் பண்ணால் வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு, ஆன் பண்ணுறதுக்குலாம். ரிசீவரில் வந்து இந்த மாதிரி வைப்ரேஷன் மோட்டர் கிடையாது. ரிசீவரில் அதுக்கு பதிலாக ஒரு டச் ஸ்க்ரீன் இருக்குது. டச் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேசுகிற ஆடியோ வந்து அங்கே ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்றது அந்த ஸ்பைக்லாம் வரும். அப்புறம் அந்த கெயின், ஆடியோ கெயினில் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். மோனோ, ஸ்டீரியோ, அப்புறமா சார்ஜ் எவ்வளோ இருக்குது, சிக்னல் எவ்வளோ இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த ரிசீவரை பார்த்தே வந்து நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி இன்டெப்த்தாக வீடியோ வேணும், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் பேசிக்காக தான் சொல்ல போகிறேன். ஸோ இன்னொரு பட்டன் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா பவர் பட்டன் இருக்குது, டைப் சி போர்ட் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு அந்த பின் டைப்பு போர்ட்லாம் இருக்கும். அதுக்கு கீழே வந்து ஹாட் ஷூ மவுண்ட் இருக்கும். அதிலேயே வந்து நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபோனுக்கான கனெக்ஷனுமே கொடுத்துக்கலாம். இதோட ப்ரைஸிங்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து $329, அதாவது கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து 28,000 ரூபாய் கிட்ட இந்தியன் ருபீஸில் வந்து வரும். ஆனால் நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 33,000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். சென்னையில் இருக்க ஒரு ஷாப்பில். அந்த ஷாப்போட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ட்ரோன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கடையோட லிங்க், ஃபோன் நம்பர், லொக்கேஷன் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அங்கே போய் வாங்கலாம். ஸோ அதே நேரத்தில் அமேசான் லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அமேசானில் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தனே தான் வீடியோ எடுப்பேன், நானே தான் பேசுவேன் நம்ம சேனலில் மோஸ்ட்டாக. ஸோ அதனால் எனக்கு வந்து 2 டிரான்ஸ்மிட்டர் இருக்கிறது வந்து ஒரு அட்வான்டேஜ். ஸோ இது ஃபுல்லாக நான் ரெக்கார்ட் பண்ணுவேன், அதே நேரத்தில் இன்னொன்று சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து நான் சார்ஜ் போட்டு இன்னொன்று வந்து நான் யூஸ் பண்ணுவேன் இன்கேஸ் ரொம்ப நேரம் வந்து நான் பேசுகிற மாதிரி இருந்தது அப்படின்னா.
ஸோ 2 பேராக பேசுகிறீங்க, கப்பல் விளாகராக இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரிசீவர் உங்கள் கேமராவோட ரிசீவர் மேலே வந்து மவுண்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி நீங்கள் பாட்டு பேசலாம், ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு சேஃப்டிக்கு முக்கியமான வீடியோவாக இருக்குது அப்படின்னீங்கன்னா சேஃப்டி ட்ராக்குமே வந்து நீங்கள் ஜஸ்ட் சைடில் இருக்க ரெக்கார்ட் பட்டன் ஆன் பண்ணிங்கன்னா அது ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ ரொம்ப ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதோட காம்படிட்டர்னு பார்த்தோம்னா வந்து ரோட் வயர்லெஸ் கோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மைக்கு. ஸோ அது வந்து நான் பார்த்ததில்ல, ஆடியோ வந்து கேட்டிருக்கேன். நிறைய யூடியூபர்ஸ் எல்லாமே அந்த மைக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரோடு வந்து பக்காவாக இருக்கும் ஆடியோ குவாலிட்டியில். ஆனால் இந்த வயர்லெஸ் மைக் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காரணம் என்னென்னா இந்த மாதிரி ஒரு சார்ஜிங் கேஸு, அதுக்கப்புறம் இன்னும் குட்டி காம்பேக்டாக மேக்னெட்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணது, அதெல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து DJI வந்து மெருகேற்றி ஒரு ப்ராடக்ட்டை வந்து எப்போவுமே கொடுப்பாங்க. அதில் வந்து எக்ஸ்பர்ட் DJI. ஸோ அதே நேரத்தில் மேக்னெட்டுக்கும் DJIக்கும் இருக்க கனெக்ஷன் வந்து இந்த ப்ராடக்ட்லேயுமே வந்து கொஞ்சம் கூட குறையில. சொன்ன மாதிரி சார்ஜிங் கேஸ்லையுமே வந்து மேக்னெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த மேக்னெட் மூலமாக அதுக்கு தெரியுது ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்ட்டு. க்ளோஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட்டும் ஆஃப் ஆகிடுது. டிரான்ஸ்மிட்டரை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு நியோடிமியம் ஸ்ட்ராங் நியோடிமியம் மேக்னெட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எங்கே வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். இது ஒன்று மைக்கை உள்ளே வச்சுட்டு வெளியே தெரிகிற மாதிரியும் வச்சுக்கலாம். அந்த மாதிரியுமே இந்த மேக்னெட்டோட யூஸுமே அந்த அளவுக்கு இதில் இருக்குது. இந்த டிரான்ஸ்மிட்டர் டு ரிசீவர் கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த ரிசீவர்லேருந்து இந்த டிரான்ஸ்மிட்டர் நான் வந்து இப்போ நான் கேமராவில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த கேமராலேருந்து 250 மீட்டர் வரைக்கும் தூரத்தில் போய் நின்று நான் பேசினாலும் ஆடியோ வந்து வயர்லெஸ்ஸாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரியல் லைஃப்பில் கண்டிப்பாக பாசிபிள் கிடையாது. 250 மீட்டர்ஸ் ஏதாவது இன்டர்ஃபரன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ரியல் லைஃப்பில் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத வந்து இன்னொரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ தூரம் போய் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், யூஸ் பண்ண போகிறது இல்லை. எதுக்காக அதை சொல்கிறாங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ஒயருக்கு வருவோம். இந்த 3.5mm ஜாக் பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இதுதான் இப்போ DJIயோட இந்த மைக்குக்குள்ளே கொடுத்த இந்த 3.5mm ஜாக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப சின்ன ஒரு ஒயரு. இந்த மைக் ரிலீஸ் ஆன புதுசில் பெரிய சேனலுங்களுக்குலாம் வந்து ரிவ்யூ யூனிட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து இந்த சுருக்கு பைக்கு பதிலாக வந்து ஒரு ஜிப் வச்ச ஒரு குட்டி கேஸ் மாதிரி இருந்தது. ஸோ இந்த விண்ட் மஃப் அப்புறமா வந்து இந்த 3.5mm ஜாக் எல்லாமே வைக்கிறதுக்கு ஒரு பேக் ஜிப் வச்ச பேக் கொடுத்துருந்தாங்க. பட் ஃபைனல் ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுருக்கு பை மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒயருமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெண்டான ஒரு ஒயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நல்ல குவாலிட்டியாக இருந்தது. அந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது பெரிய ஒயராகவும் இருந்தது, இந்த பெண்டு மாதிரியும் இருந்தது. பட் நமக்கு ரியல் லைஃப்பில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேபிள் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து நம்ம கேமரா டு இந்த ரிசீவர் பார்த்தீங்கன்னா வந்து சரியாக கனெக்ட் பண்ண முடியல. ரெண்டுமே ஒரே பக்கமாக இருந்ததுன்னா ஓகே, பட் ரிசீவருக்கு வந்து இந்த பக்கமாக இருக்குது. ஸோ நம்ம ஓரியன்டேஷன் மாற்றி வைக்கும்பொழுது ஒயர் பத்தாம போகுது. இப்போ நானே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ஃபோனோட 3.5mm ஜாக் வச்சு தான் வந்து என் கேமராவுக்கும் ரிசீவருக்கும் கனெக்ஷன் கொடுத்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு யூஸே ஆகலை. ஸோ இது வேஸ்ட்டு. சுருக்கு பை பற்றி நான் ஏன் ஒரு மாதிரி இலக்காரமாக சொன்னேன் அப்படின்னா, இதோட விலை பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி $329 $28,000. நான் வாங்கினது $33,000 இங்கே லோக்கல் ஸ்டோரில். ஆனால் இதுக்கு வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்து ஆஸ்மோ கிம்பல் 3 வாங்கியிருந்தேன். DJIயோட ஆஸ்மோ கிம்பல் 3 மொபைல் ஃபோனுக்கான ஒரு கிம்பல். அந்த டைமில் வந்து அது ஒரு $8,000 கிட்ட வந்தது நான் வாங்கும்போது. ஆக்ஷன் அது வந்து ஒரு காம்போ கிட் அப்படின்னு சொல்லி ஒரு பேக் மாதிரி கொடுத்தாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேகு. இது வந்து சூப்பராக இருக்குது, டியூரபிளாக இருக்குது. நான் அந்த கிம்பலை கூட யூஸ் பண்ணுறது இல்லை, எங்கே இருக்குன்னே தெரியல. பட் இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நான் ஆக்ஷன் கேமராலாம் இதில் தான் வச்சுட்டு இருக்கேன். ஸோ $8,000 பொருளுக்கே வந்து இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னும் போது $28,000 இந்த மைக்குக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சுருக்கு பை கொடுத்தது வந்து நல்லா இல்லை. ஏன்னா இது ஈஸியாக வந்து கேரி பண்ண முடியாதுன்னா வைக்கலாம், இவ்வளோ தான், ஒரு லாக்லாம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம கை தவறி இப்படி விழுந்துருச்சு, இப்படி ஓப்பன் ஆயிடுச்சுனாலே உள்ள இருக்க அந்த டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் வந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேக் இருந்தது, இந்த மாதிரி ஒரு குட்டி கேஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அழகாக உள்ள வச்சு கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லா இருந்திருக்கும். ஸோ அது மிஸ்ஸிங். இப்போ வர DJI வந்து ரொம்ப கஞ்சத்தனமாக பண்ணுறாங்க. எந்த பொருளுக்குமே வந்து அந்த கேஸு எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ்லாம் கொடுக்குறதே இல்லை. ஸோ அதுவுமே வந்து நோட்டீஸ் பண்ணணும். நான் வந்து இந்த மைக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி போயா மைக் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். அதில் இருந்த டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அதில் வந்து ஒரு குட்டி பட்டன் செல் இருக்கும். ஸோ அந்த பட்டன் செல் வந்து சார்ஜ் கம்மியாச்சு அப்படின்னா வந்து நமக்கு இண்டிகேஷன் எங்கேயுமே இருக்காது. ஸோ தட் நம்ம ரெக்கார்ட்லாம் பண்ணிவிட்டு வீடியோ எடிட் பண்ணும்போது தான் தெரியும் ஆடியோ வந்து கொஞ்சம் அப்படியே ட்ராப் ஆகிருக்கும், ரொம்ப சவுண்ட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைங்க வந்து அதிகமாக வரும். சீக்கிரமாக வந்து அதில் பேட்டரி ட்ரெயின் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வயர்டு அப்படின்றதுனால அவுட்டோர்ஸில் எடுக்கும்போது கொச்சன்னு இருக்கும். அவ்வளோ வயரிங்குமே வந்து நம்ம கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த மைக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ தூரத்தில் வேணாலுமே போய் நம்ம வந்து எடுக்க முடியும். ஸோ உண்மையிலே இந்த மைக் வந்து நல்லா இருக்குது. ஸோ லாங் டர்ம் யூஸுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் கடைசியாக அப்லோட் பண்ண 3 வீடியோங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த மைக் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோங்களை வந்து இந்த மைக் அவுட்டோர் கண்டிஷன்ஸில் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.